வெளியில போகும்போது கண்டிப்பா மாஸ்க் போடணும். நம்ம வீட்ல தான் சமைக்க போறோம், அதனால மாஸ்க் கையில வச்சுக்கலாம். நீ வெளியில போகும்போது கண்டிப்பா மாஸ்க் போடணும். இப்போ நம்ம வந்து கேக் செய்யறதுக்கு போலாமா? இப்போ வந்து நம்ம 4 முட்டை எடுத்துக்கோம். அது வந்து ஒயிட் தனியா எல்லோ தனியா நம்ம இப்போ பிரிக்க போறோம். இது கொஞ்சம் கூட வந்து எல்லோ மிக்ஸ் ஆகக்கூடாது. குக்கர் நம்ம இப்போ ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதில் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சால்ட் போட்டு நல்லா ஈவனாக செட் பண்ணிட்டு அது மேலே ஸ்டாண்ட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்கு பீட் பண்ணுறதுக்கு போகலாம். நம்ம பீட் பண்ண போறோம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணா இந்த மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் yellow பீட் பண்ணனும். இப்போ நம்ம வந்து இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல சக்கரை வந்து 3/4 கப் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பால் ஊற்றிக்கலாம். 1/4 கப் பால் ஊற்றிக்கலாம். பட்டர் 1/4 கப். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். அதுக்கப்புறமா சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா. 1 ஸ்பூன் baking powder, maida மாவு 1 cup. இத நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். கட்டியா இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல பீட் பண்ணி வச்சிருக்க ஒயிட்டை நம்ம இப்போ சேர்க்கணும். இது வந்து போகாத மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மச்சி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து உங்ககிட்ட கேக் செய்யற பேன் இருந்ததுன்னா அந்த பேன்ல போட்டுக்கலாம். பேன்ல வந்து பட்டரும் மாவும் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸை வந்து இந்த பேன்ல ஆட் பண்ணணும்.
தெரியும். ஆனா எனக்கு கூட ஹெல்ப்பர் இருந்ததுனால ஈஸியா இருந்தது. யாருன்னு ஹெல்ப்பர் கேக்குறீங்களா? எங்க அம்மா தான். சூப்பர்ல. இப்போ வந்து கேக் வெந்துட்டு இருக்கு. அது வெந்தானே உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ 45 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. வாங்க போய் நம்ம கேக் ரெடி ஆயிட்டு இருக்கோம், போய் பார்க்கலாம். நான் வந்து நம்ம குக்கர்ல ஓபன் பண்ணிடலாம். கேக் பாருங்க எவ்வளவு ஃப்ளஃபியா வந்திருக்கு. நம்ம இத வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். பாருங்க இதுக்கு சூப்பரா வந்திருக்கு. கேக் எடுத்து ஆரஞ்சு சாப்பிடலாம். இங்க பாருங்க நம்ம கேக் இது சூப்பரா வந்திருக்கு. பாருங்க அதுக்கு அப்புறமா பிளேட்ல மாத்திக்கிறோம். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு ஸ்பான்ச்சா இருக்கு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க எவ்வளவு ஸ்பான்ச்சா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.